மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், பரபரப்பான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்னு இல்ல, எல்லாருடைய மக்களுடைய பார்வையும் இப்போ இந்த பக்கம் போயிருக்கு. ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் நிக்க போறாரு, இந்த கட்சிக்கு சார்பா அவர் நிக்க போறாரு, ஆதரவு கொடுக்க போறாருன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நான் நிக்கலாமா வேண்டாமான்ட்டு நான் மக்கள் கிட்ட தான் நான் கேட்க போறேன். அவங்க ஓகே சொன்னா நான் போய் அந்த கட்சி சார்பா போய் நிக்க போறேன், இல்லைன்னா கடவுளுடைய அணுகுமுறை தான் அப்படிங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு ஜனநாயக அணுகுமுறை நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் தாவைக்கால போய் சேர்றதுக்கான முயற்சிகளை எடுத்தார். இல்ல, தாவைக்காவில் போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது என்பது உண்மை. இந்த அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரி அப்படின்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. அது இவ்வளவு சீக்கிரமான ஒரு என்ட்ரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ அது அவரை ஒரு டைலமால வச்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது இனிமேல் அரசியல் களமே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையா விஜயா, அண்ணாமலை விசஸ் விஜயன் மாறிடுச்சு. திமுக டிவிகே அது ஆமா ஆமா அது இனிமேல் டிஎம்கே ஏடிஎம்கே இப்ப இருக்கக்கூடிய இந்த பல்ஸை பிடிச்சிட்டு இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இதை அடாப்ட் பண்ணி வர்றதுக்குள்ள அவங்களுக்கு அது கஷ்டம், முடியாது. ஸோ அதனால இனிமேல் அண்ணாமலையா விஜயா தான். ஸோ அப்படின்ற இடத்துல இப்போ அவருக்கு அந்த குழப்பம் இருக்கு. ஸோ அதனாலதான் மக்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. மக்கள் நீங்க பார்த்து சொல்லுங்க, நான் எந்த சைடு போகணுமோ நான் சைடு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈகை பண்பு கொண்டவர், நல்ல மனம் பிடித்தவர். பொதுவா என்ன சொல்றது, இந்த கையில கொடுக்குற இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது இப்போ அவர் அரசியலுக்கு சரியானவரா அப்படின்னா அவர் போன்றவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எப்பவுமே சொல்ற மாதிரி, இந்தியாவில் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு வாஜ்பாய் அவர்களை பற்றி ஐயா சொன்ன கோட் இருக்குன்னு, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி, பீயிங் அ ரைட் மேன் யாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு ராங் பார்ட்டியில போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுதான் இன்னைக்கு எல்லாருடைய எண்ணமா இருக்கு. தேசியமும் தெய்வீகமும், இந்த இடத்துல தெய்வீகம்ன்ற வார்த்தையை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி சொல்றாங்க. இவர் ஆரம்ப காலகட்டத்துல ஆர்எஸ்எஸ் மேல ஒரு ஈகரான ஒரு பற்று உடையவரா இருந்தாரு அண்ணாமலை. இப்ப கட்சியை பாத்தீங்கன்னா தேசியமும் தெய்வம், வி ஆர் த லீடர், அப்படி வி த லீடர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. அப்போ இவர் பிஜேபியோட இன்னொரு ஒரு மறு உருவமா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இது எப்படி பாக்குறீங்க? பிஜேபி அதிமுக அதை வச்சுதான் விஜய் கட்சியை நடத்திட்டு இருக்காரு, ரைட்டுங்களா? அதுல தமிழக வெற்றி கழகம் தானே சார் இருக்கு. அவர் கட்சி பேர், அவர் கட்சி பேர் மேடம். இப்ப இவரும் ஒரு கட்சி பேர் தமிழ் அப்படின்னு வச்சுட்டா ஏத்துக்கிறீங்களா நீங்க? இவர் தமிழக வெற்றி தேசியம் தெய்வீகம் போது அங்க ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறாங்களே. யாரு மேம் சொல்றா தெய்வீகமும் ஆர்எஸ்எஸும் ஒண்ணுன்னா? இப்ப மத்த அதாவது ஆர்எஸ்எஸ் எல்லாம் யாருமே தெய்வத்தை கும்பிடலையா? யாருமே ஆரம்ப காலகட்டத்துல அண்ணாமலை அந்த ஆர்எஸ்எஸ் மேல ஒரு மிகுந்த பற்று உடையவரா தானே இருந்தார். ஆர்எஸ்எஸ் காரே கிடையாது மேம். அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் காரே கிடையாது. அவர் இன்னும் சொல்ல போனா யாரு விஜயகாந்த் அவர்கள்ட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணாரு. 6 மாதம் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணாரு. அவர் இங்க ஆர்எஸ்எஸ் இருந்தாரு. இதெல்லாம் சும்மா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு பாஜகவில் அவரு இவரு கூட சொல்லுவாரு, சிதம்பரம் அவருடைய மகன் கூட சொல்லுவாரு, ஆமா கார்த்திக் கூட சொல்லுவாரு, ஷாப்பிங் ஃபார் பார்ட்டி. He wanted to do something to the Tamil people. அவரை வாழ வைத்த, அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஒரு ஐபிஎஸ் ஆக்கி இன்னைக்கு இந்தியா முழுக்க இன்னைக்கு அவரை ஒரு பிரபல்யமாக்குன இந்த தமிழ் மண், அவர் பிறந்த தமிழ் மண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அதாவது சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வரணும், ஒரு கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் சேஞ்சு, ஒரு பொலிட்டிக்கல் மாடல் சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வேட்கை இங்க பாக்குறாரு. எது சரியான பாலிடிக்ஸ்னு அவர் பார்க்கும் பொழுது இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் அவருக்கு கம்ப்ளீட்டா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. அது தமிழ் விரோத பாலிடிக்ஸா அவர் பாக்குறாரு, திராவிட அரசியல். அப்படிங்கும் பொழுது அப்ப அவருக்கு என்ன தோணுது, திராவிடம் வெர்சஸ் ஆரியம் தான் இப்ப இருக்கு, திராவிடம் வெர்சஸ் நேஷனலிசம் தான் இப்ப இருக்கு. அப்ப அப்படிங்கும் பொழுது நேஷனல், நம்ம திராவிடம் வேண்டாம், தமிழ்நாட்டு திராவிடத்தை அப்புறப்படுத்தணும்னு நேஷனலிசம் செய்யறாரு. அப்ப இவர் ஸ்பீக்கிங் பிஜேபி. அப்ப கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஒரு கால் போயிருக்கு, இல்ல சார் நான் இன்னொருத்த கமெண்ட் பண்ணிருக்கேன், நான் பாஜக போய் சேரணும்னு நினைக்கிறேன், பாஜக தலைவராக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்னால உங்க கூட சேர முடியாது அப்படின்றாரு. ஸோ இவர் பிராக்டிகலி ஷாப்பிங் ஃபார் அ பார்ட்டி. அப்ப அவர் ஷாப் பண்ணி எடுத்த பார்ட்டி பாஜக. சரி, பாஜகவை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நல்லது கொண்டு வரலாம், அதே நேரத்தில் பாஜகவை நம்ம வளர்த்து விடும் அப்படின்னு சொல்லி பாஜகவை இதுவரை தமிழ்நாடு சந்தித்திராத அளவுக்கு உயர்த்திய ஒரே ஆண்மகன் யாருன்னா அண்ணாமலை அவர்கள். அதுல இருந்து சரி இப்ப என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச் இது இல்லையே, இவங்களை வச்சு நம்ம அதை பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது யூஎஸ் வெளில வந்துடுறாரு. அப்ப சொல்லிட்டு தான் வெளில வர்றாரு. இன்னும் அவர் அங்கதான் இருக்காரு சும்மா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எப்படி
அவரே தெளிவா அவர்தான் அங்க போறாரு. அவர்தான் அந்த பாஜகவை உயர்த்தி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தெரியக்கூடிய முகம் தெரியக்கூடிய கட்சியா அந்த கட்சிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்க வந்தது, யாருனால வந்தது அப்படின்னு அண்ணாமலை அவர்களால் வருது. அதுக்கப்புறம் எனக்கு நான் பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் வந்து இந்த கட்சியினால் வரவில்லை, நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வருகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவர் எடுத்துக்கலாமா? அவருக்கான அங்கீகாரம் வந்து அங்க பிஜேபியில கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? என்ன அங்கீகாரம் கொடுக்கல, அவர் தானே பிஜேபிக்கே தமிழ்நாட்டுல அங்கீகாரம் கொடுத்தாரு. அவரு கொடுத்தாரு, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய உச்சபட்ச அங்கீகாரம் என்ன பாஜகவுடைய தலைவர் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவர் தானே வெளியில வந்தாரு. நீ அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா நான் வெளியில போவேன் அப்படின்ட்டு வெளியில வந்துட்டாரு, அவ்வளவுதான். அது அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் தாட் தான் வேணும். நீங்க ஒரு லீடருக்கு நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும் நினைக்கிறேனோ அதுக்கு எதிராக நடந்ததுன்னா தேவையில்லை. அப்ப பிஜேபி அவரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்துல நினைச்சுக்கலாமா? அது நீங்க பிஜேபி மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா அண்ணாமலை என்ற மனிதர் வந்து எந்த ஒரு தவறும் பண்ணல. அண்ணாமலை என்ற மனிதர் வந்து அவர் சொன்னபடியே பிஜேபியில போய் சேர்ந்தார். பிஜேபி அவர் சொன்ன மாதிரி வளர்த்து விட்டார். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அரசியலையும் ஆணித்தரமாக, ஒவ்வொரு தேவையும் ஆணித்தரமாக எங்கெங்கெல்லாம் பேச வேண்டுமோ அங்கெல்லாம் பேசினாரா? அவர் எல்லாமே பண்ணாரா? பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 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 தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வேகம் இல்லை பிஜேபிட்ட. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தாக்கம் இல்லை பிஜேபினால தமிழ்நாட்டுக்குள்ள. இனிமேலும் பிஜேபியில சும்மா நம்மளும் இருந்தோன்னு இருக்கக்கூடாது. நம்ம வெளியில வந்து நம்ம அடுத்து நம்ம வேலையை ஆரம்பம்னு ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு RSS தான், அவர் பிஜேபி தான் அப்படின்னு நம்ம அதே பழைய கதையை கட்டணும்னா அப்ப டிவிகேல இருக்கக்கூடிய முக்காவாசி ஆளுகளும் முன்னாள் பாஜகவும் முன்னாள் அதிமுகவும் தானே. அப்ப அது என்ன கணக்குல வரும்? அப்ப அதையும் நம்ம பேச மாட்டோம். அது மட்டும் டிவிகே அப்படின்றோம். இதே நீங்க வீத லீடர்ஸ் சொல்லுங்க. அண்ணாமலை அவருடைய தனி கட்சி, அண்ணாமலை ஒரு தமிழ் குடிமகன், அண்ணாமலை ஒரு தமிழ் ஒரு ஒரு மிகப்பெரிய, அதாவது ஆளுமை கொண்ட ஒரு தமிழன். அந்த தமிழன் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அதை கட்சியா மாத்த போறாரு. அதுல கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் இணைய போறாங்க. அதாவது 17.5 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க, 18 லட்சம் ஆக போது. அதுல 75,000 பேர் இந்த தடவை, அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவர் சார்பாக, அவருடைய கட்சி சார்பாக தமிழ்நாடு எங்கிலும் நிற்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் தயாராகிவிட்டது. அப்படி பேசுங்க. என்ன RSS அண்ணாமலை RSSல இல்லையே, அப்படியே RSS அவரு தேசியம் பழக்கம் அவருக்கு இருக்கும்ல, வந்துட்டாரு. அந்த பழக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வரும்ல, உடனே மறக்காது. இது நம்ம 5 வருஷத்துல ஒரு விஷயத்துல அப்படியே நம்ம ஊறிடுவோமா என்ன? எங்க நம்ம போறோம் மேம். தேசியமும் தெய்வீகமும் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு 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 கான்செப்டும் கிடையாது. அது ஏதோ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமான கான்செப்ட் மாதிரி பேசிட்டீங்க. இங்க தமிழனாக இருக்கக்கூடிய, அன்னைக்கு அண்ணாமலை பேசும்போது தெளிவா பேசுறாரு. என்ன சொல்றாரு? இங்கு தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மானமிகு தமிழன், அதே மாதிரி ஒரு ஒரு மரியாதைக்குரிய இந்தியன். அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து. இங்க எல்லாரும் இந்தியன் அப்படின்றத முதல்ல நம்ம எல்லாரும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தோம். எல்லாருமே இந்தியா ஒரு இடத்துல, ஒரு அர்ஜுன் வந்து ஒரு இந்தியாவுக்காக போராட்டாரு, ஒரு சரத்குமார் ஒரு விஜயகாந்த் இந்தியாவுக்காக போராட்டாரு. நம்ம எல்லாருக்கும் இதே டெஸ்டாஸ்டரான் பூஸ்ட் வந்தது, கூஸ்பம்ஸ் வந்தது. இப்போ ஏதோ கண்ட கருவும் உள்ள வந்து அரசியலை நான் மாத்திரம் இதை பண்றேன் அதை பண்றேன்னு கண்டதையும் உள்ள கொண்டு வந்து தமிழை அது இதுன்னு குழப்பி மக்களை வந்து, நம்ம எப்பயுமே இந்தியன்றதுல நம்ம ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருந்தது இப்பவும் இருக்கு. அதை தட்டி எழுப்புறாரு அண்ணாமலை, வேற ஒண்ணும் பண்ணல. அதே மாதிரி தேசியம் தெய்வீகம் ஒன்று அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அவருடைய ஆளுமையை இன்னைக்கு ஒரு அரசியலா மாற்றி இன்னைக்கு அதன் அடிப்படையில ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும்னு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. அங்கங்க சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்கு, அவங்கள சமூக ரீதியா தான் அணுகிறாங்க. ஆனா முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு சமூக தலைவர். அவர் இந்தியாவுக்கான தலைவராக இருந்தார். இந்தியாவை எதிர்த்து அன்னைக்கு பிரிட்டிஷ்காரர் இருக்கும் பொழுது அந்த பிரிட்டிஷ்காரரை ஓட வரணும்னு இந்தியாவை தலைமைதாங்க நேதாஜியை பார்த்தவர் யாரு? ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை ஒரு சின்ன ஜாதிக்குள்ள சுருக்கி சின்ன சின்ன கட்சி, ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அங்கங்க சீட்டு வாங்குறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை முத்துராமலிங்க தேவர் அவர்களை மறுபடியும் ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு லீடரா மாத்துவார். ஸோ தேசியம் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்ல முத்துராமலிங்க தேவர் வழியில வரப்போறார் அண்ணாமலை. இது போன்ற இந்த ஒத்த சிந்தனை கொண்ட பல தலைவர்கள் அவர் கையில் எடுக்க போறாரு. அதை மாதிரி வாழ போறாரு. ஸோ அதுதான் வந்து இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல். எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.